காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது கர்த்தர் படிப்பை பார்ப்பதில்லை, நம்முடைய சரீரத்துடைய பலத்தையோ அந்தஸ்தையோ கலரையோ வெயிட்டையோ எதையுமே உயரத்தையோ பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் பக்தி இருந்தா போதும் பார்க்கிறார். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தி ஒண்ணு கொஞ்சம் இருந்தா போதுங்க, அதை கர்த்தர் விருத்தி படி செய்து கர்த்தர் நமக்காக பலத்த காரியங்களை செய்கிறார். ஹalleluya. முதலாவதாக நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணியை நாம் பார்க்கிறோம். அந்த அம்மாவுடைய பெயர் தெபோராள். நம்ம எல்லாரும் ஒருவேளை அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த தெபோராளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த தெபோராள் ஒரு சாதாரணமான பெண்மணி. ஹalleluya. நம்மை போல குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு குடும்பத்தினுடைய தலைவி, பிள்ளைகளுக்குரியதான ஒரு தாய், கணவனுக்குரியதான ஒரு மனைவியாக இந்த தெபோராள் வாழ்ந்து வருகிறாங்க. இந்த தெபோராள் ஒரு குடும்பத்தினுடைய ஸ்திரீயா இருந்தாலும் ஏனோக்கு எப்படி குடும்பத்தோடு இருந்தார், பிள்ளைகள் மனைவியோடு கூட இருந்து கர்த்தருக்கு எப்படி இருந்தார், கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இந்த தெபோராள் கூட ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருந்தாலும் அந்த அம்மா செய்கிறதான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரத்துல முழுமையாக நம்ம வாசிக்கிறோம். அதாவது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, நம்ம ஒரு சாதாரண பெண்மணி தான், ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் இந்த அம்மா என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு கட்டளையிடுகிற அளவுக்கு வராங்க. எந்த ராஜா? பாராக் என்கிறதான ராஜா. யுத்தத்துக்கு புறப்படுவோம். அந்த ராஜா சொல்றாரு தெபோராள் கிட்ட, நீ வரலன்னா நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியான இந்த அம்மா கூடியதான ஒரு மேன்மை, இந்த அம்மாக்கு இருந்ததான ஒரு எப்படி சொல்றது, ஒரு முக்கியத்துவத்தை பாத்தீங்களா? இந்த அம்மா வரலன்னா ராஜா யுத்தத்துக்கு போக மாட்டேன்றார். ஏன்னா இந்த அம்மா நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தாங்க. இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க. இந்த அம்மா நல்ல ஒரு எப்பேற்பட்டவங்க? ஹalleluya. நியாயாதிபதியா இருந்தாங்க. இஸ்ரவேலிலே 13 நியாயாதிபதிகளிலே இந்த அம்மா ஒரு நியாயாதிபதியா இருந்தாங்க. இந்த அம்மா ஒரு குடும்ப தலைவி. இந்த அம்மாவுடைய அதாவது இந்த அம்மா வந்து ஒரு பெரிய வீட்டுல கூட வசிக்கல, சாதாரணமான ஒரு சின்ன வீட்டுல வசித்து வந்ததான ஒரு எளிமையான குடும்பத்துல உள்ளதான இந்த அம்மா தெபோராள். இந்த அம்மா ஜெபிக்கிற ஜெப வீரர், நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி இருந்தபடினால் இந்த பாரத் சொல்றாரு, நீ வரல நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். இந்த அம்மா கட்டளை கொடுக்கறாங்க, ராஜா புறப்படு நாம் போவோம். இந்த அம்மா யுத்தத்துக்கு போறாங்க. ஆதி நாட்களில் எப்படிங்க லேடிஸ் யுத்தத்துக்கு போனாங்க, ஆனா இந்த அம்மா கர்த்தருக்காக தன்னுடைய ஜனத்துக்காக நான் யுத்தத்துக்கு புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு போறாங்க. ஹalleluya. அதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறாங்க, யுத்தத்திலே இந்த அம்மா போய் கலந்து கொள்றாங்க. ஆமென். திரும்பி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறாங்க, அதாவது செயல்படும்படி ஜனங்களை உற்சாகப்படுத்துறாங்க. வாங்க நம்ம போய் யுத்தத்துல போய் கலந்துக்குவோம், நம்ம முற்படுவோம், நாம் செயல்படுவோம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாங்கன்னு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அம்மாவாக காணப்பட்டாங்க. அடுத்து என்ன வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 31 வசனம் வரைக்கும் அதாவது ஜெயத்தின் பாடல்களை பாடுறாங்க, ஜெயத்தின் செய்தியை சொல்றாங்க. அதாவது நமக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லி அந்த யுத்தத்துல வருகிற ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அம்மாவாக இந்த அம்மாவை குறித்து பார்க்கிறோம். அதாவது 5ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம், மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஆமென். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அதாவது 12 கோத்திர பிதாக்களுடைய கோத்திரத்துக்குள்ளவே பிரிவினைகள். மனாசே, ரூபன், காத், நப்தலி இவங்களுக்குள்ளவே பிரச்சனை. இந்த அம்மா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. ஏன் வித்தியாசத்தை காட்டுறீங்க, ஏன் பிரிவினை உண்டு பண்றீங்கன்னு இந்த அம்மா ஒரு பிரிவினையை உடைக்கிற ஒரு அம்மாவாக இந்த தெபோராள் காணப்படுறாங்க. அதுக்கு பிறகு அதாவது இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு ராஜா இருக்காரு, ராஜாக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தா அடுத்து அவங்க தான் ராஜாவா வருவாங்க. அதான் முறை இல்லைங்களா? அப்படிதான் இருந்தது. நம்முடைய
இடத்திலே தெபோராள் ஒரு சத்தத்தை கொண்டு வந்தாங்க. எப்பேற்பட்ட தெபோராள் பாத்தீங்களா? இந்த தெபோராள் ஏன் இந்த தெபோராளுக்கு இவ்வளவு ஒரு காரியங்களை கத்துக்கா செய்தாங்கன்னா, இந்த அம்மா ஒரு கத்திற்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு அம்மா. இந்த அம்மாக்குள்ள ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. என் தேவனுக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். இவங்களுக்கு அங்க இருந்த அந்த பக்தி எப்படின்னா அந்த ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. இந்த அம்மா எப்படியாவது என் ஜனங்களுக்காக நான் போராடணும் என்கிற ஒரு வைராக்கியம். கத்திர பிள்ளையே, படிப்பு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், வீடு வசதி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சரியான போதிய ஞானம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பக்தி இருந்தா போதும், கர்த்தருக்காக இருக்கிற அந்த வைராக்கியம் இருந்தா போதும், கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படுமே. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து நாம் வாசிக்கும் போது தாவீது குறித்து பாருங்க. தாவீது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நியமிக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். யாருக்கு சொல்றாரு? சவுலுக்கு சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்றாரு. இந்த தாவீது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இந்த தாவீது குடும்பத்துல கடைக்குட்டியான ஒரு மனுஷன். எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. தாவீதோ தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆடு மேய்க்கிறது தம்பா லாய்க்குன்னு வச்சிருக்கிறாங்க. ஆமே, நீ யுத்தத்துக்கெல்லாம் வர முடியாது. ஆமே, நீ வெறும் இந்த வேலை செய்யறதுக்கு தான் நீ லாய்க்குன்னு வச்சிட்டாங்க. ஆனா அவருக்கு ஒரு பக்தி இருந்துச்சு. குடும்பத்துல சாமுவேல் போயிட்டு கீசுடைய வீட்டுல போயிட்டு இல்லைங்களா, தகப்பன் பேர் என்ன, அவங்க வீட்டுல போயிட்டு ரான்னு சொல்றாரு. இவங்க குடும்பத்துல போயிட்டு ஒருத்தர நீ என்ன செய்யணும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த குடும்பத்துல? 8 பேர். அதுல 8வது ஒரு மகன் தான் இந்த தாவீது. அவ்வளோ பேரை கூப்பிட்டு இவன் அல்ல, இன்னொருத்தன் இவன் அல்ல, இன்னொருத்தன் இவன் அல்ல, யுத்தத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, எல்லாரையும் தள்ளிட்டு கடைசியா தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரியுமா? தாவீது ஆடு மேய்க்கிறதான நேரங்களில் தாவீதுக்கு சரியான ஒரு படிப்பு இருந்திருக்கான்னு தெரியல. ஒருவேளை உயரம் இல்லைன்னு நினைக்கிறேன். தாவீது கொஞ்சம் குள்ளமானவர்னு தான் நினைக்கிறேன். ஆமே, சரியான இந்த விளக்க இல்லை. ஆனா பிக்சர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குள்ளங்க. ஏன்னா சவுண்ட் வஸ்திரத்தை போட்டு அவரால் நடக்க முடியல. வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஒரு பலவீனம் உள்ளவர்கள், அவ்வளவு ஒரு உயரம் இல்லாதவர். அந்த 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 போர் போகக்கூடியதான அந்த வஸ்திரங்களை போடுறது கூட அவரால் முடியல. வெயிட் என்னால நடக்க முடியலன்றாரு. அப்பேற்பட்டதான ஒரு பலவீனம் உள்ளதான ஒரு தாவீது. ஆனா தாவீதுக்கு ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை நன்றாய் மேய்த்தார். அவர் மேய்க்கிறதான வழியில என்ன நடந்தது? தாவீது பாருங்க 150 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். எப்ப எங்க எழுதினார்? வனாந்தரத்துல. வனாந்தரத்துல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாட்சியடையேன். ஆமென். இந்த வருஷத்துல, அதாவது நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த வீட்டுல நீங்க தனிமையா இருக்கும் போது சங்கீதம் 23 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. எப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். பட் ஸ்டில் நீங்க உட்கார்ந்து ஜெபத்தோடு வாசிங்க. ஒருவருக்கு மேய்ப்பரா இருந்து விட்டார். அவர் முதலாவது சொல்றார், தாட்சி அடையேன், எனக்கு எதுவுமே குறை வராது. ஆமென். குறை வராதது மட்டும் அல்ல, என்னென்னலாம் கர்த்தர் ஒரு மனுஷன் செய்யறார் பாருங்க. ஒரு கர்த்தர் ஒருவருக்கு மேய்ப்பனை இருந்து விட்டால், ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மேய்ப்பரா இருந்துட்டா என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து விடுவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், என்னை நீதி பாதையிலே நடத்துவார். ஆமென். நான் மரணத்தில் ஒருவேளை மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேனா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் மேய்ப்பராக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? உமது கோலமுடன் தனியும் என்னை தேற்றும். அப்புறம் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. அதை ஆயத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, என்னையால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி செய்கிறார். ஜஸ்ட் சும்மா ஒரு நோட் எடுத்தீங்கன்னா
எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இது எதுல இருந்து எழுதுறாருன்னா அவருடைய அனுபவத்துல இருந்து எழுதுகிறார். நான் கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கிறேன், என் கர்த்தர் இவ்வளோ காரியங்களை எனக்கு செய்யறாருன்னு. வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிற நேரத்துல என் ஆண்டவராகிய கர்த்தரை நன்றா ருசி பார்த்ததான தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ராஜாவாக இருந்தது மட்டுமல்ல, சவுலுக்கு இருந்ததான பிசாசை துரத்தும்படி கர்த்தர் செய்தார். ஒன்றுமில்லாத தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீது, நீ யுத்தத்துக்கு லாய்க்கு இல்லப்பா, உனக்கு படிப்பு இல்லப்பா, உனக்கு சரியான சரீர வளர்ச்சி இல்லப்பா, இது இல்லப்பா அது இல்லப்பான்னு சொல்லி 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 புறக்கணிக்கப்பட்டதான தாவீதை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஹalleluya, hallelujah. He is an ordinary man, but God did extraordinary things through David. Hallelujah. சங்கீதங்களை எழுதினது மாத்திரமல்ல, அவன் பிசாசுகளையும் துரத்தும்படி கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவருடைய வாசிக்கிற வாசிப்பு இயேசு நாமத்துல போன்னு சொல்லவில்லை. அமைதியாய் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒருவர், அமைதியாய் உட்கார்ந்து தன் கிண்ணறத்தை வாசிக்கிற ஒரு தாவீதை கர்த்தர் அதை வாசிக்கிறதை கேட்டாலே பிசாசு நடுங்க ஓடிச்சான். ஆமென். அதத்தானே சவுலுடைய சிங்காசன ராஜ்யத்துல அரண்மனையில உட்கார்ந்து செய்தார். வேற என்ன செய்தார்? வேற ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறது கூட அவ்வளவு வல்லமையா வாசிக்க ஆரம்பிச்சா பிசாசுகள் நடுங்க வேண்டும். நாம் வாசிக்க ஆரம்பித்தா பிசாசுகள் ஓட வேண்டும். ஹalleluya. கர்த்தர் ஒன்றுமில்லாத தாவீதை எவ்வளவு அழகா எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. ஹalleluya. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நிறைய பேர் உண்டு, நான் ஒரு சிலரை மட்டும் நான் உங்களோடு கூட கோட் பண்ண விரும்புறேன். அதாவது எலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்களே அவரை குறித்ததான் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த எலியா எப்பேற்பட்டவர்னா, அவருக்கு பேரண்ட்ஸை யாரும் தெரியாதா, பேரண்ட்ஸை யாரும் பேசணும்னு சொல்லப்பட்டில்ல. அவர் எப்படி இருப்பார்னா, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டாரா. எலியா வந்து துணி கூட நல்லா இருக்காதா. அவரை பார்க்கும்போது எப்படி எல்லாம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு மொழி இது, the first appearance is the best appearance னுவாங்க. ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எப்படி பார்க்கறோம் அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம மனசுல நிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எலியாவை பார்க்கும்போது நல்ல ஒரு அப்பியரன்ஸே இருக்காது. அவருக்கு நல்ல ஒரு துணி கிடையாது, ரக்கடா இருப்பாரு. எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது, ரக்கடன்னா எப்படி சொல்றது, கடுமுரடா இருப்பாரு, ஒரு மொரட்டா இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்கே ஒரு யாருக்கும் விருப்பப்படாது. ஏன்னா அவருடைய வஸ்திரமும் அவருடைய முகமும் அவருடையதான ரூபமும் அவ்வளவு மோசமா இருக்குமா. ஒன்றுமில்லாத எலியாவை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தவர், கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர். ஹalleluya. அவர் fearless reformer. அதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னா அவர் பயப்படவே மாட்டார். யாருக்கும் பயப்பட மாட்டார். கர்த்தருக்கு பயந்திருந்தபடினால் ராஜாக்களுக்கு பயப்படாத ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ராஜாக்களுக்கு எதிர்த்து நின்றார். ஹalleluya. அவ்வளவு ஒரு தாழ்மையான ஒருவர், யாராலும் விருப்பப்படாத ஒருவர். ஆனா கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை ஜெபத்துல செய்தார். அதாவது ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ராஜாக்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒருவர். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். ஆமென். பாத்தீங்களா? ராஜா கிட்ட நின்னு எப்படி பேசுறார் பாத்தீங்களா? ஆமென். ஆமென். பகைஞனே, நீ என்னை கண்டுபிடித்தாயா. பார்க்கிறதுக்கு அருவருப்பான ஒருவர் எலியா. அவர் எலியாவை குறித்து ராஜா சொல்றாரு, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? கர்த்தரை பிள்ளையே எவ்வளவு வல்லமையா கர்த்தரை எடுத்து பயன்படுத்துறாங்க எலியா. ஆமென். அவர் இன்னும் வாசிக்கிறோம். அதாவது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ராஜா கிட்ட எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. ஏன் சொல்லுங்க,
அவர் கர்த்தருக்கு பயந்திருந்ததுனால அவர் கர்த்தருக்கு பயந்தபடினால் யாருக்குமே பயப்படாத கர்த்தர் சொல்லுகிற காரணத்தை அப்படியே சொன்னார். நான் செத்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. நான் என் ஆண்டவருக்கு நான் பயந்திருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தர் இதை சொல்லினா நான் சொல்லுவேன், இதை செய்யினா நான் செய்வேன் என்கிற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் இந்த எலியாவுக்குள்ள காணப்பட்டது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வரவிட்டீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் செபிக்கிறதான ஒருவர். இந்த அம்மா வீட்டுல கூப்பிட்டு ஒரு மேல் அறை வைத்து அந்த அம்மாக்கு ஐயாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற மகன் இறந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒரு கர்த்தர் பிள்ளை கூட கர்த்தர் உயிரோடு எழுதினார். அப்பேற்பட்ட ஜெபிக்கிறதான ஒருவர் தான் எலியா. இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது, அதாவது 18ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? நமக்கு எல்லாரும் தெரிந்ததான ஒரு காரியம். வானத்திலிருந்து அக்கினி வரும்படி இறங்கினார். யாருடைய ஜெபம்? எலியா. எலியா ஜெபிக்கிறதான ஒருவர். ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ண வானத்திலிருந்து அக்கினி வரும்படி. எலியா ஜெபம் பண்ண வானத்தை அடைத்த 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதபடி கர்த்தர் வானத்தை அடைத்தார். எப்பேற்பட்ட எலியா மிகவும் தாழ்மையான ஒருவர். அவரை பார்க்க கூட யாரும் விருப்பப்படாத ஒருவர். சாதாரணமான ஒரு மனுஷன். அவரை கொண்டு வானத்தையே அடைக்கும்படி கர்த்தர் செய்தார்னா, கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை ஒரு சாதாரணமான கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு படிப்பு தேவையில்லை, இதுக்கு அந்தஸ்து தேவையில்லை, இதுக்கு பெரிய வசதிகள் இருக்கிற ஒருவர் தேவையே இல்லை. பட்டதாரி அல்ல. நீ கர்த்தருக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருந்தா போதும், கர்த்தருக்கு நீ கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் போதே தாவீது என்ன பண்ணார்னா, அவருடையதான சாட்சியில உண்மையா இருந்தார், அவருடையதான தொழுதத்துல உண்மையா இருந்தார். என்ன சூழ்நிலை வரட்டும் அவர் கர்த்தரை ஆராதித்தார். அதான் 34 சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்ன சந்தர்ப்பம் வந்தாலும் சரி அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவளுக்கு எத்தனை சத்துருக்கள், எத்தனை விரோதிகள், சவுளை எவ்வளவு கொள்ளும்படி செய்த அநேக செய்திகளை நாம் கேட்டுக்கிறோம் நம்முடைய சபையிலே. கர்த்தரை பிள்ளைகளே, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குமே. ஆனா நம்மை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல நம்மை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடந்த அதாவது கடைசி நாட்களிலே டிசம்பர் 30 அதாவது அந்த கடைசி ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு சகோதரி நம்மத்துல வந்திருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனா அன்னைக்கு வந்தாங்க. நான் கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துறது என்ன தெரியுமா? முன்னெல்லாம் அவங்க அதிகமா போய் ஊழியெல்லாம் செய்வாங்க. இப்போ பலவீனத்தின் காரணமாக வெளியெல்லாம் போய் ஊழியர் செய்யறதுக்கு ஆகல. ஆனா வந்து சொல்றாரு, நீ ரோட்ல யாருக்கு ஜோம் பண்ணாலும் நான் அந்த இடத்துல அற்புதப்படுத்துவேன், நான் அந்த இடத்துல விடுதலை தரேன். நீ அதாவது ஊழியம் செய்ய முடியலன்ற ஒரு வேதனை வேண்டாம், செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த சகோதரியோடு கூட பேசினார். எப்படி தெரியுமா? நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருந்தா போதும், ஜெபஜீவி இருந்தா போதும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தரை துதிக்கிறதான துதி நமக்கு இருந்தா போதும், நாம் சொல்லும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ செய்யும்படி ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்தா மட்டும் போதும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நம்முடைய சாட்சியை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு உண்மையா இருந்தா போதும். நமக்கு படிப்பில்லை ஒரு பொருட்டல்ல, நமக்கு அழுக ஒரு பொருட்டல்ல, நமக்கு ஒரு அந்தஸ்து ஒரு பொருட்டல்ல, பணம் ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. கர்த்தருக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருந்தா போதும். கடுகளவு விசுவாசம் பண்ணுங்க, கடுகளவு வைராக்கியம் நமக்கு. ஐயோ, என் கர்த்தருக்காக நான் இதை செய்ய வேண்டும், ஐயோ நான் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்படுமே ஆனால், அப்படி நாம் செய்வோமே ஆனால், நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த போறார், நம்ம எல்லாரும் கர்த்தர் உயர்த்த போறார். ஹல்லேலூயா. அதே தான் இந்த எலியா கூட செய்தார். எலியாவுக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, பெற்றோர் யாரும் தெரியல, என்னன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனங்களை நாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறோம். எலியா நம்ம கூட பாடுற மனுஷனா இருந்தாலும் 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு அவர் வானத்தை அடைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே,
எலியாவுடைய ஜெபத்தை கொண்டு வானத்தை அடிக்க முடியுமா? உன்னுடைய ஜெபத்தை கொண்டு பலவீனங்களை மாற்ற முடியாதா? உன்னுடைய ஜெபத்தை கொண்டு கர்த்தர் அதிசயம் செய்ய முடியாதா? உன்னுடைய ஜெபத்தை கொண்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாதா? உன்னுடைய ஜெபத்தை கொண்டு உன் சமுதாயத்தில் ஒன்று ஒரு சாட்சியாக வைக்க முடியாதா? நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவங்க எப்படின்னு சொன்னா ரெட்ட பிள்ளைங்க மாதிரி. எலியா எலிசா ரெட்ட பிள்ளைங்க மாதிரி. இவங்களுடைய அற்புதங்கள் கூட அப்படின்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். கர்த்தர் எப்படி அவங்களை பயன்படுத்தினா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த எலிசா எப்படின்னா கரைப்படாத ஒருவர். வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். என்ன வாசிக்கிறோம் இங்க? லஞ்சம். இதை வாங்கிக்கோ, நீ இந்த காரியங்களை செஞ்ச இல்லையா, இதை வாங்கிக்கோ சொல்றான். நீ என்ன சொன்னாலும் நான் வாங்குறேன். வாசிக்கிறீங்களா மீண்டும் அந்த வசனம்? அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை. அப்பொழுது அவன் தன் கூட்டதெல்லாம் தேவனுடைய மனுஷன். யாரை குறித்து வாசிக்கிறோமீங்க? நாகமான் புஸ்தகம். அந்த இடத்துல இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிங்க? 16ஆம் வசனம் 15 16. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து நாகமான் சுத்தமான பிறகு அதுக்கு பிறகு நடக்கிற காரியம் அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். ஆமென். வாங்க வேண்டும் என்று வருந்தினாலும் தட்டுதல் பண்ணி, அதுக்கு பின்னால அவனோட வேலைக்காரன் வாங்கினார், சாபத்தையும் வாங்கினார். ஆமென். இல்லைங்களா? கர்த்தருக்காக உண்மையா நான் கர்த்தருக்காக இந்த வேலையை செய்தேன். இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? லஞ்சத்தை நான் வாங்க மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இல்லை, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் பரிதானம் வாங்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக வாழ்ந்ததான ஒருவர். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 16 வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலையிலே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதுக்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா, ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உள்ளமான ஒருவர் மனுஷன். இப்ப சாதாரண மனுஷன் தான். ஏற்பூட்டி கொண்டு இருக்காரு இல்லைங்களா? ஏற்பூட்டி கொண்டு இருக்கிற நேரத்துல அவரை கூப்பிட்டு, யாரு? எலியா கூப்பிட்டு அந்த ஊழியத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. சாதாரண மனுஷன், பெரிய பட்டதாரி கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இவர் ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவர்களாக காணப்படுகிறார். இந்த வேலைக்காரன் கேசி பார்க்க முடியல. ஐயோ இவ்வளவு பெரிய ரதமோ குதிரை வீரன் நம்ம சுத்தி நிக்கிறே, நம்ம பயப்படுறான். ஆனா பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த தரிசனம் நமக்கு இல்லவே இருக்கிறதே இல்லை. எப்ப பாரு நம்ம கூட யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கேன்னு சொல்ற ஒரு கலக்கம், துக்கம் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து நம்மளை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளே உலகத்தோடு இருக்கிறவனை காட்டில உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். ஆமென். பிசாசோடு கூட இருக்கிறவன் இல்ல, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்வார். அவர் நித்திய பிதா, நித்தியமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, இவனுக்கு கண்ணு மூடப்பட்டிருக்கு, இவனுக்கு இந்த தரிசனத்தை பார்க்க முடியல. அதுக்கு பிறகு அவன் ஜெபப்பட, இவன் கண்ணை திறந்தல்ல மாட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையும் துக்கமும் வேதனையும் நம்முடைய கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது.
உம்மை காணும்படி என் கண்கள் திறந்தருளும். இந்த அதிசயத்தை பார்க்கும்படி என் கண் இது ஒரு நமக்கு அதாவது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பர்சனல் பிரேயர் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஆமென். ஆண்டவரே உம்மை பார்க்கும்படி உம்முடைய அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்கள் திறந்தருளும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை கொடும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை. நமக்கு எப்பவுமே மாம்ச பிரகாரம் கண்கள் தான், மாம்ச பிரகாரமான நோட்டம் தான். இதனால நம்ம என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், துக்கம் அடைந்து விடுகிறோம். ஒரு சின்ன விளைவினம் வந்ததுல ஒருவேளை இது இருக்குமா, ஒருவேளை அது இருக்குமா, இப்படி இருக்குமா, ஐயோன்னு சொல்லி ஒருவேளை யோசனை வந்து விடுகிறது. அல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் சொன்னதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு பெரிய நோக்கத்திற்காய் திட்டத்திற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை விட மாட்டார். இவ்வளவு சீக்கிரமா உன்னை கர்த்தர் பலவீனத்தை கொடுத்து உன்னை சாகடிக்க மாட்டார், உன்னை பலவீனப்படுத்த மாட்டார். ஏன்னா அவர் உன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். அவர் உன்னை பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க நம்மளோடு பேசிட்டு இருக்காங்க, கர்த்தர் என்னோடு பேசிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க எனக்காக. ஹல்லேலூயா. கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டேன், கொஞ்சம் பலவீனப்பட்ட உடனே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு சொல்லி காலையில் தான் பிளட் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்காரு. ஏன் கலங்குறேன், ஏன் சோர்ந்து போறேன்? கர்த்தரின் நோக்கம் அது அல்ல. கர்த்தர் நம்மை ஒரு பெரிய காரியத்துக்காக அழைத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். நம்ம எல்லாருமே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அவன் விண்ணப்பம் பண்ணினான், கண்களை திறந்தார். அப்பொழுது அதற்கு அவன் இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது கீழே வாசிங்க. அவன் அதாவது 20 வசனம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தது என்றார். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் பொழுது அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க கீழே நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஓகே. சோ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய கண்களை திறக்கும்படியான அன்றாட டெய்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த அதிசயத்தை பார்க்கும்படிய என் கண்கள் திறந்தல்லும். இந்த கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால தான் சோர்ந்து போய் விடுகிறோம். ஸ்தோத்திரம். இன்னுமாக 2 ராஜா அதான் இப்போ நம்ம வாஸ்தவம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் சாதாரணமான ஒரு மனுஷன். அவனே கூட்டிக் கொண்டிருந்ததான ஒருவன். அவன் பெரிய பட்டதாரி அல்ல, பெரிய படிப்பாளி அல்ல. ஆனா கர்த்தர் அவனை கொண்டு எவ்வளவு பலத்த காரியங்கள் செய்தார். அவனுக்காக என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி வந்து வானமே அடைக்கப்பட்டது. கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை பயன்படுத்த நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வருஷத்துல கர்த்தர் சமூகத்துல பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். அடுத்து மோசே குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசே அவன் இஸ்ரவேலுடைய புத்திரர் தான், ஒருவன் தான். ஆனா அவன் ராஜாவுடைய மகன் எண்ணப்பட்டார். பார்வோன் ராஜாவுடைய மகன் எண்ணப்பட்டார். அவர் எல்லா வசதியோடும் வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது தனிமையாக தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாதவன் போல ஆகிவிட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனை பயன்படுத்தல. எப்போ அவன் இல்லன்னு ஒண்ணு இல்லாத நிலைமைக்கு வராரோ அப்போதான் மோசே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லன்னு ஊரை விட்டு ஓடி வந்து, வீடு இல்ல, வாசல் இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்லன்னு ஓடி வந்து, இன்னைக்கு அப்பா அம்மாவை எல்லாம் விட்டு ஓடி வந்து இன்னைக்கு ஆடு மேய்ச்சிருக்கிற நேரத்துல கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அங்கே ஓரே மட்டும் நடந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல ஓரே மட்டும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து வந்த போதுதான் கர்த்தர் அங்கே அவனோட உச்சரிக்கிறார். அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? மோசேக்கு ஒண்ணுமே இல்ல, கட்டி கூட கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருந்தது. கர்த்தருக்காக ஓரே மட்டும் நடந்து வருகிற ஒருவனாக காணப்பட்டான். தேவ பர்வதத்தில் எப்பொழுதுமே தங்கி தாவரிக்கிற ஒருவராக காணப்பட்டார். கர்த்தருடைய அப்பேற்பட்டதான மோசே கர்த்தர் எவ்வளவு வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். மோசேக்கு என்னவா? திக்குநாவு, மந்த நாவு, நாக்கு. அவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சொல்ற மோசே, ஆண்டவரே நான் போவே முடியாது,
நீங்க வேற யாருன்னா அனுப்பிக்கோங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா என்னால போயிட்டு ராஜா முன்னால நிக்க முடியாது, என்னால போய் ராஜா கிட்ட போய் நான் எதுவுமே செய்ய முடியாது. பயத்த சுபாவம் வேற. ஆமென். கர்த்தர் பார்த்தார், உனக்கு வேணா ஒரு சப்போர்ட்டர் கொடுக்குறேன், ஆறுதல் கொடுக்குறேன், ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை நீ தான் செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவர் அதை தான் செய்ய சொல்லுவார். ஏன் நினிவே பட்டணத்தை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை அனுப்பினாரு? யோனாவை அனுப்பினாரு. ஓ, அவன் திருப்படையம் போட்டான்னு சொல்லி தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கலாம்ல? இல்ல, யோனாக்கு கொடுத்த வேலை யோனா தான் செய்யணும். ஆமென். ஆமென். கர்த்தர் பிள்ளையே, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கோம், ஒரு விஷயம். அதை செய்ய வேண்டும். செய்யறவருக்கு கர்த்தர் விட மாட்டார். மோசேக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தோடு மோசே அழைத்தார். அவன் எவ்வளவு சொன்னா கூட சரி, விடவே இல்லை. இல்லப்பா, உனக்கு வேணா ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை அனுப்புறேன், ஆனா அந்த வேலையை நீ தான் செய்யணும். ஆரோன் போயிட்டு ராஜா முன்னால் நிக்கணும்னு சொல்லவே இல்லை. ராஜா முன்னால் நிக்க வேண்டியது நீ தான். நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, உன்னால் ஆகாதது நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை அனுப்புறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த போன வருஷத்தை அந்த செய்தியை கேட்டோம்னு நினைக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசே கர்த்தர் ஆரோன் கிட்ட அனுப்புறார். கர்த்தர் பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் இருந்த மோசே கர்த்தர் 6 லட்சம் பேரை நடத்தும்படி கர்த்தர் செய்தார். இந்த 6 லட்சம் பேர் நடத்துகிற நேரத்துல மோசேக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது உண்மை. ஆனா மோசே செபிக்கிற ஒருவராக காணப்படுகிறார், பரிந்து பேசுகிற ஒருவராய் காணப்பட்ட. எப்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு இதை கூட ஆண்டவர், அவங்களுக்கு அதை கூட ஆண்டவர், இவ்வளவு பண்ணி ஆண்டவர், இவங்களுக்கு இதை செய்ய ஆண்டவர், இப்படி முறுமுறுக்கிறார், தண்ணியில முறுமுறு, ஆதாரில முறுமுறுக்கிறாங்க, அதை இறைச்சியில முறுமுறுக்கிறாங்க, எப்ப பாருங்க தண்ணி கசப்பாயிடுச்சு முறுமுறுக்கிறாங்க, யோர்தான் வந்துச்சு முறுமுறுக்கிறாங்க, எரிகோ வந்துச்சு எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாவற்றுக்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன். இவருக்கு இருந்த குணாதிசயம் பார்த்தீங்களா? இவருக்கு நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாரு, ஆனா அது ஒண்ணுமே இல்லாம 0 ஆயிட்டு வெளியே வந்த பிறகுதான் கர்த்தர் பயன்படுத்தினார். இப்ப அவர் படிச்ச பாடம் எல்லாமே இங்க பயன்படவே இல்லை, ஒண்ணுமே யூஸ் ஆகல. இவன் கையில இருந்த சாதாரண கோலை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சான். இவன் படிப்பை கொண்டு கர்த்தர் செய்யல. இவன் ராஜ அரண்மனையில் தான் இருந்து எல்லாத்தையும் கற்றவன் தான், ஆனாலும் கர்த்தரோட பயன்படுத்தல. அந்த நேரத்துல இப்போ அவன் கையில இருக்கிற சாதாரண கோலை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் பிள்ளைகளாக நாம் வெளியே போய் பெரிய வேலை செய்ய முடியாமல் இருந்தாலும் ஜெபம் இருந்தா போகணும். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கைக்கு, ஆனா அதைத்தான் கர்த்தர் செய்ய விடுறதுல எத்தனை பேர் வேற எல்லாம் கூட பண்ணிடலாம், ஆனா ஜெபிக்கணும் நம்ம நினைக்கும் போது தான் பிசாசு விடுறது. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இவங்க ஜெபம் பண்ணா இவங்களுக்கு வெற்றி, இவங்க ஜெபம் பண்ணா நான் நிக்க முடியாது, இவங்க ஜெபம் பண்ணா நான் கிரியை செய்ய முடியாது, இவங்க ஜெபம் பண்ணாக்கா நான் எந்த வித பலவீனத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், அவன் தெரிஞ்சுதான் ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அதைத்தான் அதிகமா செய்யணும், அதைத்தான் அதிகமா செய்யணும். நம்முடைய ஜெப நேரத்துல தான் ஏதாவது தடைகள் வரும், ஏதாவது ஒன்று வந்துடும், அது அப்படியே ஸ்கிப் ஆகி போயிடும். அதனால நாம் கொஞ்சம் உஷாராயிடணும், நம்ம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும், நம்ம கொஞ்சம் எழுந்து நிக்கணும், நம்ம கொஞ்சம் இதை நான் செய்வேன் என்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். இந்த மோசே எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிற ஒருவனாக காணப்பட்டான். எந்த நேரம் பாரு மோசே ஜெபிக்கிறவர் தான். அதாவது வைராக், எப்பேற்பட்ட வைராக்கம்! நீங்க அவங்களை அனுப்பலனா, நீங்க அவங்களை சரி பண்ணலனா, ரசிக்கலனா, என் பேரை கூட உங்களோட ஜீவ புஸ்தகத்துல நீக்கி போட்டிருக்கோன்றார். அவ்வளவு ஒரு வைராக்கியம் தன் ஜனங்களுக்காக. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட வைராக்கியமும் ஜெப ஜீவியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமேனா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை எடுத்து ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு இருக்கிறது ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னா ஃபாஸ்டிங். எப்பப்பா ஃபாஸ்டிங். அது ஒரு வாட்டி கூப்பிட்டாரு, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரு, திருப்பி கூப்பிட்டாரு, திருப்பி போயிட்டு 40 நாள் திரும்ப ஃபாஸ்டிங்லேயே வாழ்க்கையை கழித்தமான ஒரு மோசே. இந்த உபவாசமும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா 6 லட்சம் பேர் இல்லை, 6 லட்சம் ஆண்கள் அல்ல, எத்தனை லட்சம் ஆட்களை ஆனாலும் நம்ம நடத்த முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் நம்ம மேற்கொள்ள முடியும், எப்பேற்பட்ட பலவீனம் ஆனாலும் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya! நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். நாம் ஜெபமும் உபவாசமும் மோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களில வெற்றியை கொடுக்கிறதா இருக்கு. கடைசியா ஒரே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம்.
அதாவது எஸ்தரின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த எஸ்தர் யாருன்னா, அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண்மணி. சித்தப்பா தான் அவளை வளர்க்குறாங்க. என்னதான் சித்தப்பா வளர்த்தாலும் அப்பா அம்மா கிட்ட கிடைக்கிற அன்பும் பாசமும் சௌகரியமும் கண்டிப்பா கிடைக்காது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த எஸ்தர் குறித்து நம்ம வாசிக்கும் போது ராஜாவுடைய கண்களில் தயவு கட்டி செய்தார் என்றார். அப்படின்னா எத்தனையோ அழகான ஸ்திரீகள் இருக்கும் போதே இந்த எஸ்தர் அந்த அளவுக்கு அழகு கூட இல்லைனாலும் இந்த எஸ்தர் ராஜாவுடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஒன்றுமில்லாத எஸ்தர், அப்பா அம்மா இல்லாத எஸ்தர், வசதி இல்லாத எஸ்தர். சொல்றாங்க, நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் ராஜா கிட்ட நீ சொல்லாத, கொலை கூட இல்ல அந்த அம்மாக்கு, சொல்லிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு குடும்பமே இல்ல. அப்பேற்பட்ட ஒரு எஸ்தரை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தையே மீட்டுக் கொண்டார், யூதர்களையே மீட்டுக் கொண்டார். தன் ஜனத்துக்காக இந்த அம்மா எவ்வளவு வைராக்கியம் பண்ணாங்க பாத்தீங்களா. ராஜா கிட்ட சொல்றாங்க, நானுமே தாதிமார்கள் என்ன செய்ய போறோம், உபவாசிக்க போறோம், நாங்க செத்தாலும் சாகுறோம் என்றாங்க. அந்த அம்மா கிட்ட வைராக்கியத்தை பாத்தீங்களா. இன்னைக்கு அப்பேற்பட்ட வைராக்கியம் நமக்கு வரணும். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக நான் உபவாசிப்பேன், ஜெபிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் விட போறதுல இருக்கிற ஒரு தைரியம் வரணும், வைராக்கியம் வரணும். ஆண்டுகிட்ட கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறது அல்ல. நான் உபவாசித்து ஜெபிப்பேன், நான் உபவாசித்து எல்லா அந்தகார கிரியைகளை நான் உடைப்பேன், அசுத்த கிரியைகளை ஜெபத்தினால உடைப்பேன், கட்டுவேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம குடும்பங்களில காரியங்கள் நடக்காம இருப்பது காரணம் என்ன தெரியுமா? அப்பேற்பட்ட வைராக்கியம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரல, நம்ம குடும்பத்துல வரல. உங்க குடும்பத்துல ஏதாவது பெண்டிங் இருக்கா, உடனே ஒரு நாள் உபவாசம் போடுங்க. நான் ஃபுல் டே இருக்கணும் நான் சொல்ல, ஒரு எப்போ வசதி வருமோ, ஆமென், எப்போ பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்களோ, இருக்கணும் இருக்க முடியும்ன்ற நேரம் வருதோ, அந்த டைம்ல பாட்டிங் போட்டுட்டு அந்த டைம்ல நீங்க ஜெபித்து பாருங்க. நாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளே, வீட்டுல நானா மூத்த மகள், எனக்கு கீழே 6 பேர். அப்படி இருந்தாலும் சனிக்கிழமை அன்றைக்கு நாங்க உபவாசித்து ஜெபிப்போம். சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த பிள்ளைங்கள நான் வீட்டுல இருந்தாங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மத்தியானம், அதாவது 12 மணி 12:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த குடும்பத்துல நாங்க ஜெபித்த போது எத்தனை வியாதிகளை நாங்க தவிர்த்தோம் தெரியுங்களா. அதாவது எங்க வீடு இங்கன்னா பக்கத்துல வாடகை, இந்த பக்கம் வாடகை, முன்னால எல்லாம் வாடகைக்காரங்க இருந்தாங்க. எல்லா வீட்டுக்கும் அம்மா வந்தாலும் எங்க வீட்டுக்கு அம்மா வரவே இல்லை. அது எப்படிங்க வராம இருக்கும், அது தொத்து வியாதி வரும், ஆனா எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. இதெல்லாம் நிறைய காரியங்கள் எப்படி நான் சொல்ல முடியும். சரீரத்துல பலவீனங்கள் வந்த போதிலும் நாம ஜெபித்தோம். அதாவது எவ்வளவு மருந்து போட்டாலும் அந்த புண்ணெல்லாம் ஆறவே ஆறாது. எங்க அம்மா தான் போடுவாங்க, அந்த மருந்து போட்டுனே இருக்கும் போதே அன்கான்சியஸ் ஆயிட்டு விழுந்துருவாங்க என் தம்பி தங்கச்சிங்க. ஆனா போட்டு போட்டு பார்த்தோம், மெடிசன் எடுத்து பார்த்தோம், இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம், போவே இல்லை. ஆனா உபவாசித்து ஜெபித்தோம், அது தானா காய ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதங்களை நான் சொல்ல முடியும். குடும்பமா உபவாசித்து பாருங்க. இந்த நாட்களில கூட இன்னைக்கு என்னால அதிகமா உபவாசிக்க முடியலனாலும் என் மாலின் அதிகம் உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க, ஒரு பெரிய தைரியம் எனக்கு வந்து விட்டது. இன்னைக்கு நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்க எழுப்பிட்டாங்கன்ற ஒரு பெரிய தைரியம். இன்னைக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார், குடும்பங்களில காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். அதாவது இன்னைக்கு அதை கேட்டு நாங்கள் பலனடைகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எழும்ப வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே உபவாசிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆகாதவைகளை ஆக வைக்கிறார். நமக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், எந்த அந்தஸ்தும் இல்லாம இருக்கலாம், ஜெபம் இருக்கிறதா, உபவாசம் இருக்கிறதா, பிசாசின் கட்டுகளை உடைக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாம் தகர்க்க முடியும், சுட்டெரித்து சாம்பலாக்க முடியும். ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவர் இருக்கிறார். அதாவது நம்ம ஆர்டினரி பீப்பிள், நம்மை கொண்டு கர்த்தர் எக்ஸ்ட்ராஆர்டினரி காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்ம எல்லாம் சாதாரணமான பிள்ளைகள், நம்மை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய விரும்புகிறார்.
எப்படின்னா கர்த்தருக்கு வாழ்கிற வாழ்க்கை, பக்தி, வைராக்கியம், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தருக்கு வாழ்கிற சாட்சியின் ஜீவியத்தை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் அப்படி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருஷத்து துவக்கத்துல கர்த்தர் இதை நம்மோடு சொல்லியிருந்தார். அழகில்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் வைராக்கியம் இருக்கலாம், கொஞ்சம் பக்தி இருக்கலாம், கர்த்தர் அதை விருத்தி அடிப்படை செய்து உனக்கு கர்த்தர் பல காரியங்களை கொண்டு சமுதாயத்தில் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் கண்டுபிடிச்சு செல்கிறோம். பிள்ளைகளை எடுத்து செல்கிறோம். ஓ ஹalleluya. நீ சாதாரண மனவள் தான். நீ ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. உன்னை கண்கள் அடைக்கப்பட்டிருக்க பிரச்சனை நாம் வியாதியான உலகத்தில் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் இருக்கிற சத்தியத்தையே நாம் மறந்து விட்டோம். பலவீனம் வந்துச்சே, இதாயிடுமோ அதாயிடுமோ என்னாகுமோங்கிற ஒரு பெரிய பயம். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுமா, வயசானே போதே அப்படின்னு சந்தேகம், ஒரு பயம் நம்மை ஆட்டி கொண்டிருக்கிறார். கத்து சொல்கிறார், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் காரியங்களை வாய்ப்பு பண்ணுவேன், அதிசயத்தை காணும்படி செய்வேன். உனக்கு பக்தி இருக்கிறது நல்லதுதான். இந்த பக்தி விருத்தி அடிப்படை செய்வார். எத்தனை பேரை கதை எவ்வளவு பார்க்கறதுக்கே அறுவடமான எளியாவை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். உன்னையும் உன் வாழ்க்கையில கூட கத்தலைதான் அதிசயத்தை செய்வார். உனக்காக வானத்தை அடைப்பார், உனக்காக வானத்தை திறப்பார், உனக்காக கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்திற்காக கர்த்தர் செய்வார். ஆகாதவைகளை ஆக வைப்பார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை, அதுதான் கர்த்தர் செயல்படுகிற காரியம். உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் கர்த்தர் அதை செய்வார். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே